தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கேரளாவை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலும் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் களை கட்டியுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை காணலாம். முழுவதும் உள்ள மலையாள மொழி பேசும் மக்கள் இன்றைய தினம் ஓண பண்டிகையை வெகு விமர்சையாக கொண்டாடி வரும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜாதி மதங்களை கடந்து தற்பொழுது ஒரு ஒற்றுமையின் விழாவாக இந்த பண்டிகையை கொண்டாடி வரும் ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. காலை முதல் ஒவ்வொரு தேவாலயம் செய்துதான், அதே போன்று இங்கு இருக்கும் கோயில்களிலும் சிறப்பு பூஜைகள், அதே போன்று ஒவ்வொரு வீடுகளின் முன்பும் மாவேலி மன்னனை வரவேற்கும் விதமாக அத்தப்பூ கோலம் என இட்டு ஒவ்வொரு பகுதிகளிலும் இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். இது மட்டுமின்றி ஒவ்வொரு மாவட்டத்தை பொறுத்த அளவில் பல்வேறு அமைப்புகள், அதே போன்று விளையாட்டு மன்றங்கள் சார்பிலும் இந்த ஓணப் பண்டிகையை வெகு சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். நம்ம இப்போ நிற்கும் பகுதி கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறை பகுதியில் நின்றுட்டு இருக்கோம். இங்கு பிரதேஷ் விளையாட்டு மன்றம் சார்பாக தற்பொழுது அந்த ஓணப் பண்டிகையை வெகு சிறப்பாக கொண்டாடி வரும் காட்சியை பார்க்க முடிகிறது. இங்கு மாவேலி மன்னர் வேடமணிந்த அந்த நபர் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து வருகிறார். அது மட்டுமின்றி அவரை வரவேற்கும் விதமாக இங்கு தையம், கதகளி, அதே போன்று புலியாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலாச்சார ஊர்வலத்துடன் தற்பொழுது இந்த ஊர்வலமும் இந்த பகுதிகளில் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்மோடு மாவேலி மன்னர் இணையர்கள், அவருடன் கேட்போம். மாவேலி வணக்கம். மக்களை பார்த்தீங்களா? மக்களின் மனநிலை எப்படி இருக்கு? மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். ஆனாலும் ஒரு சில இடங்களில் சில மக்கள் போதைக்கு அடிமையாக இருக்கின்றனர். சிலர் மொபைல் ஃபோன் ரொம்ப ஓவராக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த வருஷம் நான் வரும்போது போதை இல்லா ஒரு தமிழகமும் மொபைல் ஃபோனும் கொஞ்சம் லிமிட்டடாக யூஸ் பண்ண அளவில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அனைவருக்கும் எங்கள் பிரதேஷ் கிளப் சார்பாக நியூஸ் 7 வாயிலாக போன நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? மக்கள் அனைவரும் வேற்றுமையை மறந்து சாதி மத வேறுபாடுகளை கடந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என சொல்ல விரும்புகிறேன். இதே போன்று ஒவ்வொரு பகுதிகளிலும் தற்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் ஒரு ஒற்றுமையின் ஒரு விழாவாகவே இந்த விழாவை கருதி தற்பொழுது மிகவும் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.